Welcome. Hi. Welcome to Bangalore Summer and Special. Today இன்னைக்கு நம்ம வந்து பெத்தல் லீவ்ஸ் எப்படி வளர்ப்போ பார்க்கலாம். வெத்தலை செடின்னு சொல்லுவோம். இது வந்து வெத்தலை செடி நான் வாங்கிட்டு வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. அந்த கொடி வருது இல்லைங்களா, அந்த கொடியில நம்ம என்ன பண்ணணும், நம்ம லீவ்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். லீஃப் எல்லாம் எடுத்துட்டு நீங்க மண்ணுலயே அதே பாட்ல மண்ணில் வந்து சுத்தி கீழே டீப்பா மண்ணு போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வேர் வரும். ஸோ வேர் வந்தோன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வேர் வந்து கட் பண்ணி வச்சிருந்ததா இது. ஸோ 1 2 3 4 வேர் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டா கட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு வேர் இருக்கு, இங்க ஒரு வேர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டாப் லேயர் கட் பண்ணிக்கலாம், அப்புறம் கீழே லேயர் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு இது ஒரு பிளான்ட் வைக்கலாம். இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் ஒரு சின்னதாக இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணி மண்ணில் எவ்வளோ ஆழமாக ஒரு சின்னதாக கொஞ்சமாக டீப் பண்ணால் போதும். ஸோ நம்ம வச்சிடலாம். கீழே நார்மல் சாண்டு தான் இருக்குது, எந்த வர்மி கம்போஸ்டோ இல்லை ஃபர்டிலைசரோ எதுவுமே போடல. நான் நார்மல் சாண்ட், ரெட் சாண்ட் கூட இல்லாது, நார்மல் சாண்ட். வீட்டில் எந்த மண் இருக்கோ அந்த மண்ணிலேயே நீங்கள் போட்டு வளர்த்தாலே கண்டிப்பாக எல்லா செடியும் வளர்ந்துடும். இது ஆயிடுச்சு. ஸோ நான் தண்ணி ஊற்ற போகிறதில்ல, பிகாஸ் மண் வந்து ஈரமாக இருக்கு. ஆல்ரெடி மழை வந்ததுனால ஈரமாக இருக்கு. ஸோ அது பக்கத்துலேயே ஒரு 2 இன்ச்சு விட்டு அது பக்கத்துலேயே வைக்க போகிறோம் இந்த செடியும். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு 5 லீவ்ஸ் வந்து இருக்கு. கண்டிப்பாக கொடி ஏறி போகும். இது பார்ப்போம், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன். இதுவும் அவ்வளோதான். நான் சின்னதாக ஒரு லீஃப் கட் பண்ணி வச்சேன். ஸோ அந்த பிரான்ச் இருக்கு இல்லைங்களா, அது லைட்டாக சின்னதாக கட் பண்ணி வச்சேன். அதுவும் வளர்ந்துடுச்சு. ஸோ சேம் திங், இது கூட அப்படித்தான் வச்சேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். Try this. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. So see you in next video. Till then, take care. Bye. Don't forget to subscribe to Bangalore Summer and Special.